வணக்கம். இன்றைய நாள் 22ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவன். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி இறக்குமதி விவகாரம் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு விசாரணைகளை இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய பெருந்தொகை கடன் தனிநபரின் வங்கி கணக்கிற்கு எவ்வாறு சென்றது? சஜித் கேள்வி. சுரேஷ் சாலேவை தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி. பௌத்தமயமாக்கலினை கண்டித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம். மே தினத்திற்கு முன்னதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தில் மாற்றங்களை அரசாங்கம் பரிசீலனை. ஹட்டன் டிக்கோயா பகுதியில் கனமழை காரணமாக 50 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்வு. போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் மாதம்பை காவல்துறையினரால் கைது. சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் உடன் நாடு கடத்த ஏற்பாடு. இந்தியா எந்த வகையிலும் பயங்கரவாதத்திற்கு அடிபணியாது, பிரதமர் மோடி. ஹார்முஸ் நீரிணையில் 3 கப்பல்கள் மீது துப்பாக்கிச் சூடு, ஈரான் கடற்படை அதிரடி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கடந்த 2009ஆம் ஆண்டு தொடக்கம் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரிக்கான விலை மனு கோரலின் போது இடம்பெற்ற ஊழலில் மோசடிகளை ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தமது விசாரணைகளை இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழு அலுவலகம் கொழும்பில் உள்ள புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதி ஹிகான் குலதுங்கவின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பத்தபண்டி மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலக்கரி மூலம் மின்சார உற்பத்தி செயல்முறை தொடங்கியதிலிருந்து 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் திகதி வரையிலான காலகட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தொடர்பாக ஆராயப்படவுள்ளது. தனியார் நிறுவனம் அல்லது அதனை சார்ந்த நிறுவனங்களால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி மற்றும் மின்சார உற்பத்தியில் ஏதேனும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் உள்ளிட்ட மேலும் பல விடயங்களை ஜனாதிபதி ஆணைக்குழு ஆராய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் தொகையானது வேறு ஒரு தனிநபரின் வங்கி கணக்கிற்கு சென்றுள்ளமை நாட்டில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அரசாங்கத்தின் நிதி அமைச்சுக்கும் திரை சேகரிக்கும் மத்திய வங்கிக்கும் நாட்டின் நிதி முகாமைத்துவம் செயல்முறையை சரியாக கொண்டு நடத்தும் இயலுமை இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார். வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகையானது வேறு நபரின் வங்கி கணக்கிற்கு சென்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போது நாட்டின் நிதி பாதுகாப்பு என்பது ஆபத்தில் உள்ளதாக சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டிற்கு செலுத்த வேண்டிய பெருந்தொகையான பணத்தை அதிகாரப்பூர்வ வங்கி வழித்தடங்கள் அல்லாமல் தனிநபர் கணக்குகளுக்கு மாற்றுவது வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் கீழ் பாரிய குற்றமாகும். இவ்வாறான சம்பவம் ஒன்று நாட்டில் இடம்பெற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலே உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மீது நடத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றங்களை மே மாதம் 20ஆம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு இன்று உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று நேற்றுடன் 7 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் தாக்குதல்களின் பின்னணியில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே மற்றும் பிள்ளையான் ஆகியோரிடம்
தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் சுரேஷ் சலே இன்று குற்றப்புலனாய்வு துறையினரால் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். சனல் 4 அசாத் மௌலானா கொடுத்த அறிக்கையின்படி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சுரேஷ் சலே நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான புலனாய்வு வழக்கில் சுரேஷ் சல்லேவை 3வது சந்தேக நபராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் பெயரிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின் மூலம் ஆண்டுக்கு ஆண்டு கணக்கிடப்படும் நாட்டின் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் 2026 மார்ச் மாதத்தில் 2.4% ஆக அதிகரித்துள்ளது. 2026 பிப்ரவரியில் பதிவான 1.6 ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் உணவு பணவீக்கம் 2026 பிப்ரவரியில் பதிவான 1.1% இருந்து மார்ச்சில் 0.7% குறைந்துள்ளது. எனினும் உணவு அல்லாத பொருட்களின் பணவீக்கம் 2026 பிப்ரவரியில் பதிவான 1.9% இருந்து மார்ச்சில் 3.8% அதிகரித்துள்ளது. துப்பாக்கி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் முறைப்பாட்டை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர நுவரேலியா நீதவான் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றம் அவரை 10 லட்சம் ரூபாய் பிணை மற்றும் 25,000 ரூபாய் ரொக்க பிணையில் விடுவித்தது. நேற்றைய தினம் தனது குடும்பத்துடன் நுவரேலியாவுக்கு சென்றிருந்த போது இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஜெயசேகர தனது கைத்துப்பாக்கியை காட்டி ஒருவரை மிரட்டியதாக காவல்துறைக்கு வந்த முறைப்பாட்டை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் அரசினால் மேற்கொள்ளப்படும் பௌத்தமயமாக்கலினை கண்டித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தனர். வவுனியா தபாலகத்திற்கு அருகாமையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்திலே ஏற்பாடு செய்திருந்தது. இதன் போது பௌத்தமயமாக்கலை கண்டிப்பதோடு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள் உறவினர்கள் நீண்ட காலமாக எவ்வித பதிலும் கிடைக்காத நிலையில் அவர்களின் உறவினர்கள் காத்திருப்பதாகவும் தெரிவித்து பதாதைகளை ஏந்தியவாறு அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளையும் தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மே தினத்திற்கு முன்னதாக மக்கள் ஆதரவை பெறும் நோக்கில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தில் மாற்றங்களை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் SJB நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். மே 1 முன்னர் ஜனாதிபதி தற்போதைய ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தை கலைத்துவிட்டு மக்கள் முடிவாக புதிய வாரியத்தை நியமிக்க கூடும் என்று அறிக்கைகள் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தில் மாற்றங்களை செய்ய அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் உள்ளூர் மற்றும் சர்வதேச கிரிக்கெட் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாகவும் பல உள்ளூர் ஊடகங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் டிக்கோயா பகுதியில் கனமழை காரணமாக 50 எஸ்டேட் வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் ஹட்டன் டயகம பிரதான வீதி ஊடான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று பிற்பகலில் ஹட்டன் டிக்கோயா பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக டிக்கோயா ஃபோர்டைஸ் எஸ்டேட்டின் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள 50 எஸ்டேட் வீடுகள் முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளன. எஸ்டேட் வழியாக ஹஸ்லரே நீர்த்தேக்கத்திற்குள் பாயும் டிக்கோயா கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக எஸ்டேட் வீடுகளும் பிரதான வீதியும் நீரில் மூழ்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நீரில் மூழ்கியுள்ள வீடுகளில் வசிக்கும் சுமார் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது இடம்பெயர்ந்துள்ளதாகவும் இடம்பெயர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 2019 ஆண்டு மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் தனது தாயையும் தந்தையையும் இழந்த சிறுவனுக்கு அவர் விரும்பும் ஆங்கில மொழி மூலமான கற்கும் கல்வி 7 வருடங்களாக மறுக்கப்பட்டு வருவதாக அச்சிறுவனின் சிறிய தாய் கவலை தெரிவிக்கின்றார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் அச்சிறுவனின் பெற்றோர் உயிரிழந்துள்ள நிலையில் அச்சிறுவனின் தங்கையும் அத்தாக்குதலில் 2 கண்களின் பார்வையையும் இழந்துள்ளார். இந்நிலையில் குறித்த சிறுவன் மட்டக்களப்பில் உள்ள ஆங்கில மொழி மூலம் சர்வதேச பாடசாலை ஒன்றில் தரம் 6 வரைக்கும் கல்வி கற்று வந்த நிலையில் 7ஆம் தரத்திற்கு மேல் கல்வி கற்பதற்குரிய வசதிகள் குறித்த சர்வதேச பாடசாலையின் இன்மையால் அரச பாடசாலையை நாட வேண்டியிருந்தது. மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள ஆங்கில மொழி மூலம் கல்வி கற்பிக்கும் வசதிகளையுடைய பாடசாலைகளில் அச்சிறுவனை இணைக்கும் முயற்சியில் 7 வருடங்களாக மேற்கொண்டும் அது இன்று வரை கைகூடவில்லை. 7 ஆண்டுகள் கடந்தும் நீதிக்காக பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்ற தொனிப்பொருளின் கீழ் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலான கருத்தாடல் நிகழ்வொன்று நேற்று மட்டக்களப்பு கல்லடியில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதி ஒன்றில் நடைபெற்றது. இதன் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பெருமளவிலான போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் மாதம்பை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் மாதம்பை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கலகிட்டியாவ பகுதியில் நேற்று மாலை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என அடையாளம் காட்டப்பட்டுள்ளார். நுரைச்சோலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்றினை வழிமறித்து சோதனையிட்ட போதே அதில் கடத்தி வரப்பட்ட 2,16,000 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மாதம்பை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் விசா காலம் முடிந்த பின்னரும் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்களை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இதில் 47 சீன நாட்டவர்களும் 2 மலேசியர்களும் மற்றும் ஒரு இந்திய நாட்டவரும் உள்ளடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வணிக விசா மூலம் நாட்டிற்குள் வருகை தந்த இவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி காலம் முடிந்த பின்னரும் தங்கியிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதன் கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் நேரடி அறிவுறுத்தலின் கீழ் நீர்கொழும்பு பகுதியில் இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் தற்போது வெளிசர தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை விரைவில் நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துக்களில் சிக்கி 4 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ்ப்பாணம் பலாலி வீதியின் உரிம்புராய் சந்தியில் பலாலி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 23 மற்றும் 64 வயதுடைய ஏழாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். லொரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வவுனியா யாழ்ப்பாணம் வீதியின் பரந்தன் பகுதியில் கார் ஒன்று பாதசாரியுடன் மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டது. இதில் தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய பாதசாரி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை நேற்று பகல் நிகவரட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எலவக பலல்ல வீதியின் சியம்பவலேக பகுதியில் பலல்ல நோக்கிச் சென்ற கை டிராக்டர் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 42 வயதுடைய நாகொல்லாம பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
இதேவேளை நேற்று இரவு பாணந்துறை பின்வத்தை பகுதியில் கார் ஒன்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் 29 வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த முச்சக்கர வண்டியில் எரிபொருள் தீர்ந்த நிலையில் படுகாயமடைந்த இளைஞரும் மற்றொருவரும் அதனை வீதியின் குறுக்கே இருந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு தள்ளி கொண்டு சென்ற போது பின்னால் வந்த கார் மோதியுள்ளது. முச்சக்கர வண்டியை தள்ளிக்கொண்டு சென்ற இளைஞரின் தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியா எந்த வகையிலும் பயங்கரவாதத்திற்கு ஒருபோதும் அடிபணியாது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த நினைவு தினத்தையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அதே நாளில் பகல்காமில் நடைபெற்ற கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி உயிர்களை தாம் நினைவு கூர்வதாகவும் அவர்கள் ஒருபோதும் மறக்கப்பட மாட்டார்கள் எனவும் பிரதமர் இதன் போது தெரிவித்தார். மேலும் இந்த இழப்பை தாங்கிக் கொண்டு மீண்டு வர முயலும் குடும்பங்கள் பற்றிய சிந்தனைகள் தனது மனதில் இருப்பதாகவும் ஒரு தேசமாக துயரத்திலும் உறுதியிலும் தாம் ஒன்றுபட்டு நிற்பதாகவும் எந்த வகையிலும் பயங்கரவாதத்திற்கும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது எனவும் பயங்கரவாதிகளின் சதி திட்டங்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது எனவும் இவ்வாறு பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பயணித்த 3 சரக்கு கப்பல்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதையான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் என்று அழைக்கப்படும் ஹார்முஸ் நீரிணையில் பயணித்த 3 கொள்கலன் கப்பல்கள் அதாவது கண்டெய்னர் ஷிப்ஸ் மீது இன்று துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. ஓமனுக்கு வடகிழக்கே பயணித்த லைபீரியஸ் கொடியுடன் கூடிய கப்பல் மீது ஈரானின் புரட்சிகர கப்பல் படையினர் IRGC ரோந்து படையிலிருந்து துப்பாக்கிச் சூடு மற்றும் RPG குண்டுகள் வீசப்பட்டுள்ளன. இதில் கப்பலின் மேல் தளம் சேதமடைந்தது. ஈரானுக்கு மேற்கே 8 கடல் மைல் தொலைவில் பயணித்த பனாமா கொடியுடன் கூடிய 2வது கப்பல் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதில் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை. ஹார்முஸ் நீரிணையை விட்டு வெளியேறி கொண்டிருந்த மற்றொரு 3வது லைபீரியஸ் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது மேற்கொண்டு வரும் குண்டுவீச்சு தாக்குதல்களுக்கு பதிலடியாகவும் ஈரானிய துறைமுகங்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள தடையை எதிர்த்தும் ஹார்முஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பலுக்கு ஈரான் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான 3 கப்பல்களிலும் இருந்து ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28 அன்று இந்த போர் தொடங்குவதற்கு முன்னதாக உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கு இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாகவே நடைபெற்று வருகின்றது. தற்போது ஏற்பட்டுள்ள பதட்டம் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் மேலும் நெருக்கடியை உருவாக்கும் என அஞ்சப்படுகிறது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.